பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்முடைய 3 நண்பர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிற நம்ம தேடி பார்க்கலாம். நம்ம வந்து எனக்கு எதிர வந்து ஒரு வெள்ளை கலர் மாதிரி ஷேட் மாதிரி சட்டை போட்டிருக்கக்கூடிய வந்து திரு ஜெகதீஷ், அதே போல் திரு மகாதேவன், அதே போல் திரு குரு, 3 பேருமே நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிஸ்ட் தான் நம்மோட பயணித்தவங்க. அவங்களுடைய கேள்விகள் என்னங்கிற பார்க்கலாம். முதல்ல சீனியர் மகாதேவன் உங்களுக்கு. சார் வணக்கம். இப்போது வக்ஃப் போர்டு பில் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தமிழக அரசாங்கம் மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாமே அதை எதிர்த்து கேஸ் போட போகிறேன்னு ரொம்ப அவசரமாக போய் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போட போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? அதே போல் இப்போ 2013 காங்கிரஸ் எப்படி இவ்வளோ ஒரு வெகுஜன விரோத சட்டத்தை எப்படி பில்லை பாஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் இந்த செக்ஷன் 40 வந்து அநியாயம்னு தெரிஞ்சு அதை எப்படி இத்தனை வருஷமாக அதை வந்து கொண்டு வந்தாங்க? அதை எடுக்கிறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதா? அதை பற்றி வந்து திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வழக்கு வந்து எப்படின்னா, திமுக வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, அரசியல் நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் திமுக தானே கற்றுக்கணும். நான் வந்து இதை 100 முறை சொல்லியிருக்கேன். அவங்கள மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எதிர்கட்சி செயல்பட முடியாது, அவங்கள மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் செட் பண்ண முடியாது. இந்த 2 விஷயங்களும் அரசியல் கட்சிகளுக்கான பாலப்பாடம். அதை திமுக எப்படி இந்த வக்ஃபு மசோதா எதிர்த்து இந்தியாவில் ஒரு 20-30 பேராவது வழக்கு போட போகிறாங்க. தனி வக்ஃபு போர்டுகள், முஸ்லீம் தனிச்சட்ட வாரியம், இது மாதிரி நிறைய அமைப்புகள், ஜமாத்துன்னு அங்கங்கேருந்து நிறைய பேர் கேரண்டியாக வழக்கு போடுவாங்க. நோ டவுட். நம்மளும் ஒரு வழக்கு போட்டால் எல்லா வழக்கும் ஒன்றா தான் விசாரிக்கப்படும். நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் போடுறோம், நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தேவைன்னா நமக்கு வந்து வில்சன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் நம்ம இருக்கிறாங்க. தேவைன்னா ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், இல்லை நம்ம தேவையில்லை அவங்களோட சேர்த்து பெட்டிஷன் கொடுத்துரும். அப்போ நம்ம வந்து நாளைக்கு ஒரு வழக்கில் வந்து ஏதாவது ஒரு திருத்தம், ஒரு வருத்தம், ஒரு வெற்றி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நாங்கள் வழக்கு போட்டோம்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் வழக்கு போட்டோம், முரண்பட நாங்கள் நீதிமன்றம் அப்படி கைவிட்டுருச்சுங்களா நீட்டு மாதிரி சொல்லிக்கலாம். அது வந்து ஸோ அந்த மாலை நமக்கு விழுந்துடணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ வந்து வழக்கு வந்து இவர்கள் போடாட்டா யாருமே போட மாட்டாங்கல்ல. கரெக்டாக ஒரு 50-60 வழக்கு வரப்போகுது. அதில் 51 நம்ம பேரையும் சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். 2வது, அந்த செக்ஷன் 40ங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அது வந்து நிறைய காங்கிரஸ் கட்சி வந்து இது செஞ்சிருச்சே நீங்கள் அதிர்ச்சி அடையல. ஏன்னா எனக்கு வந்து காங்கிரஸுக்கு நிறைய அதிர்ச்சிகள் கொடுத்துட்டே இருந்திருக்கு. நம்ம வந்து பார்க்க நம்ம வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில் எதெல்லாம் நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அது எல்லா பிரச்சனையுமே காங்கிரஸ் கட்சி காலத்தில் நடந்தால் பார்க்குறோம். அது தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்புகளாக இருக்கட்டும், ஹிந்தி இயல்பில் திணிக்கப்படுறதாக இருக்கட்டும், அல்லது வந்து கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லைப்பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போனதாக இருக்கட்டும், நீங்கள் என்னென்னலாம் பிரச்சனை ஒன்று இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அங்கே தான் ஆரம்பிச்சிடும், இல்லை அவங்க தான் பண்ணியிருப்பாங்களே. அதில் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்பட்டதாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு தடை பண்ணப்பட்டது எந்த பீரியடுங்கிற பார்க்கணும்ல. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து அதில் ஒன்றும் வியப்பு கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமான தகவல் வந்து திரு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இந்த 12 வருஷத்தில், அதாவது 2013 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த 12 வருஷத்தில் அவங்களோட சொத்து வந்து டபுள் மடங்கு இருக்குது. டபுள் மடங்கு. இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமான சொத்து இருக்கக்கூடிய 3வது பெரும் நிறுவனமாக அது இருக்குது. அதற்கு காரணம் வந்து இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ். அப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வக்ஃபை சொல்லிட்டேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு புள்ளி பார்த்தேன். வக்ஃபு கொடுக்குறத வந்து யூசர் கூட கொடுக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட நான் ஒரு இஸ்லாமியனா நான் வாடகைக்கு இருக்கிறேன், இல்லாட்டி குத்தகைக்கு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் உங்கள்கிட்ட, நான் ஒரு இஸ்லாமியர் உங்கள்கிட்ட இருக்கிறேன். அதை வந்து ஒரு 15-20 வருஷம் நான் இருந்துட்டேன், வாடகைக்கு இருக்கிறேன். 15 வருஷம் நான் காலி பண்ணிட்டு போகிறேன். காலி பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக நான் 15 வருஷம் இங்கே இருந்தேங்க, நான் வந்து இதை வக்ஃபு கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து அந்த இடத்துடைய யூசர், பயன்படுத்துகிறவன். அப்போ அதுவும் செல்லுன்னு போய் அந்த அமெண்ட்மெண்ட் நிற்குது. அப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர் வேறு ஆளாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த வக்ஃபு கொடுக்குறவர் அந்த இடத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் இருக்குதுல்ல அவர். இது வந்து பாருங்கள், தானம் கொடுக்குறவன் ஓனராக இருக்கணும்னு ஒரு கிளாஸ் போட வேண்டி வந்துருச்சு. புரியுங்களா? இது வந்து ரொம்ப அடிப்படை, இது வந்து ஃபண்டமெண்டலா. இது வந்து நீங்கள் எப்படி அவர் லேண்டை கொடுப்பீங்க? அப்போ ஆனால் அப்படி இருக்குதுங்கிறது தான் பெரும்பாலான பிரச்சனை. சார் அது ஏன் லேண்டு அவர் ஆட்டையை போட்டு போயிட்டாருங்கிறது தான் பாதி பஞ்சாயத்து. சரிங்களா? இப்போ வக்ஃபு லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ திருச்செந்துறை கோயில் மட்டுமே இல்லை, கேரளாவில் சர்ச்சுகள், யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, பிரயாக்ராஜ் அந்த கும்பமேளா நடக்கிற இடமே எங்கள் இடம் சொல்லிட்டாங்க அப்படின்றார். கவர்மெண்ட்டோட இடம் மட்டுமே கிட்டத்தட்ட 21,000 கேஸ் இருக்குது இந்தியா முழுக்க. மானுமெண்ட்ஸ் பூரா அவங்க வச்சுருக்காங்க. எல்லா மானுமெண்ட்ஸும், நினைவு சின்னங்கள் எல்லாமே அரசாங்கத்துடையது. ஏரி, கடல், குளம், மலை, இதெல்லாம் வந்து இயற்கை விஷயங்கள். புதையல்
உங்கள் வீட்டுக்கு கீழே புதையல் கிடைச்சா அது அரசாங்கம் சொந்தம். இதெல்லாம் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். புதுசாக வந்து நீங்கள் சார் ஸ்டெம்பு விழுந்தா போல்டுன்னு சொல்லி தரணுங்களா விஷயம். ஸ்டெம்பு விழுந்தா போல்டுங்கிறது தான் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களே. அப்போ இந்த புதையல் மாதிரி விஷயம் ஏன் நிலம் கிடைச்சா அவங்களுக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்ட இடத்துல ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துருச்சு. ஒரு ஆள் வக்ஃபு கொடுத்தா அது இப்போ தான் உணர்ந்துருக்குறாங்க, ஓனர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்தாங்க, 5 வருஷமாவது முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இஸ்லாமியர் அல்லாத கொடுத்தான்னு சொல்லிடுறாங்க. அவர் வந்து எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் எப்படிங்க உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, கொடுத்தாருங்க, நாங்கள் வக்ஃபு சொல்கிறோம். வக்ஃபு வாரியம் அவர்கள் ஒரு இடத்தை வக்ஃபுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அது வக்ஃபு தான். அதுக்கப்புறம் அப்பலேட் அத்தாரிட்டியும் அவங்க தான். நீங்கள் அது முறையீடு பண்ணால் அங்கே தான் போக முடியும், அதுக்கு வந்து வேற எங்கேயும் போய் இப்போ நீதிமன்றம் போக முடியும். நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரிபுனலுடைய ஒரு ஆர்டர், அவங்களுக்கு ஒரு ட்ரிபுனல் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரிபுனல் ஆர்டர் எடுத்து சர்வே கமிஷனர்கிட்ட போக முடியும், கலெக்டர் போக முடியும், கலெக்டர் அப்பாயின்ட் பண்ண ஒரு ஆள்கிட்ட போக முடியும், அது கீழே கிடையாது. ஸோ வந்து ஒரு விசாரணைக்கு இருக்குது. இன்னொரு விஷயமான விஷயம், கலெக்டரும் சர்வே கமிஷனரும் கலெக்டர் கீழே இருக்கக்கூடியது மாநிலத்துக்கு அதிகாரத்தில் இருக்குது. நரேந்திர மோடி கோயம்புத்தூர் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்பா அந்த இது வந்து வக்ஃபு கிடையாது மாற்றின்னு சொல்ல முடியாது. ஸோ மாநில அரசின் உரிமை பறிக்கப்படலை. நிலம்ங்கிறது மாநில அரசுடைய கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாது, ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து நிற்கிது லேண்ட் அப்படிங்கிற லா அண்ட் ஆர்டர் மாதிரியே. ப்ளஸ் இவங்க வந்து நம்ம பரந்தூர் விமான நிலையத்துக்கான இடம் பார்த்தோம். இடம் வந்து விமான நிலையம் அமைக்க போகிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆனால் அதுக்கான இடம் பிடிச்சி கொடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ வந்து ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் திமுக கவர்மெண்ட் தான் நடக்குது. அப்போ இது வக்ஃபுன்னு சொல்லி கலெக்டர் சொன்னார்னு யாரும் மறுக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம ஒரு நியாயமான விசாரணைக்கு போகணும், விசாரணைக்கே வாய்ப்பு இல்லாமல் நடந்து விசாரணைக்கு போகுது, அவ்வளோதான். அப்போ வந்து இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறமே தவிர ஒரு சார்பாக கொண்டு வரல. ஹிந்துக்களுக்கு இந்த இடம் போகணும், இந்த இடத்த வந்து வேற பயன்பாட்டுக்கு வச்சு போகணும், ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல, இதில் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலுடைய வருமானத்திலிருந்து மட்டும் ஒரு கல்லூரி திறந்திருக்காங்க முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில். அந்த கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு இந்து சமய அறநிலைத்துறையால் இல்லை, கபாலீஸ்வரர் கோயிலால். அந்த ஃபண்டு அதை எடுத்துட்டு பயன்படுத்திட்டு அதை வந்து சட்டவிரோதமாக அதற்கான அனுமதி கிடையாது, அதை போய் படிச்சுட்டு இப்போ வந்து இன்னொரு 7-8 கல்லூரி ஆரம்பிக்க போகிறேன்னாங்க, அதுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு ஓரமாக நிற்கட்டும். அப்போ இந்த கல்லூரியை வந்து ஒரு கோவிலுடைய நிதியை வச்சு ஒரு கல்லூரி துவக்கியிருக்காங்க. அப்போ யோசிங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃபு நிதி மூலமாக, வக்ஃபுடைய வருமானத்தின் மூலமாக, லேண்டு மூலமாக, கடை மூலமாக எவ்வளோ கல்லூரிகள், எவ்வளோ பல்கலைக்கழகங்கள், எவ்வளோ பள்ளிகள் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு. நான் இஸ்லாமியர்களுக்கே வச்சுக்கோங்க, உருது பள்ளியே வச்சுக்கோங்க இஸ்லாமியர்கள். அப்போ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ சச்சார் கமிட்டி சொல்லுது இந்தியாவிலே ரொம்ப கம்மியான பள்ளிக்கல்வி, உள்ளிலே கம்மியான உயர்கல்வி போகிறது வந்து இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை திறந்து கொடுக்கலாம். 120 கோடி 150 கோடி தான் மொத்த வருமானம் வந்து நிற்குது. 1000 கோடி வருமானம் வந்து நிற்குது. நான் சொன்னேன் ஒரு கோயிலோடையிலேருந்து ஒரு கல்லூரியை நடத்த முடியும். நம்ம பார்த்துருக்கோம் பழனி கல்லூரியில், பழனி கோயில் சார்பாக ஒரு கல்லூரி நடக்குதுங்க. பழனியோடைய கோயில் வருமானத்துலேருந்து மட்டும் ஒரு கல்லூரி நடக்குது. அப்போ ஒரே ஒரு கோயில் வந்து ஒரு கல்லூரி நடத்த முடியும்னா இது வந்து மசூதிக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னொரு விஷயம், இது எங்கேயுமே வழிபாட்டு உரிமையை தலையிடலை. இப்போ என்ன பெரிய பிரச்சனை எல்லாரும் கிளப்புறாங்கன்னா இஸ்லாமியர் அல்லாதவர் எப்படி உள்ள வரலாம், இதான் வந்து பிரதானமான ஒரு கேள்வி. மற்ற எதுவுமே பாயிண்ட்டுக்கே போக மாட்டாங்க. நம்ம அண்ணன் புஷியானத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி அண்ணே ஒரு பாயிண்ட் சொல்லுங்கண்ணே, ஒரு பாயிண்ட் சொல்லுங்கண்ணே, என்ன பிரச்சனைக்காக இருக்கிறீங்கன்னு அவர் அதாங்க பாயிண்ட் போட சொன்னாங்க. அது ஒரு என்ன பிரச்சனைனா ஹிந்துக்கள் அல்லாதவர் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தவிர அவர்கள் எதிர்ப்பதற்கே பாயிண்ட் கிடையாது. இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை, இஸ்லாமிய விதவைகளுக்கு, தாய்களுக்கு, மகளுக்கு, மனைவிகளுக்கு, வாரிசுகளுக்கு, பெண் வாரிசுகளுக்கு அவங்களுக்குலாம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்கள மெம்பர்ஷிப்பாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுயவிது குழுக்களுக்கு பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாரிசுகளில் பெண்கள் இருந்தால் அவங்கள்ட்டையும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுக்குறாருன்னா அது அவர் மட்டும் கொடுத்துட்டு போட முடியாது. நம்ம இந்துக்கள் சட்டத்தில் வந்து அவங்க வந்து சொத்துல வாரிசு உரிமை பெண்கள்ட்டையும் சேர்த்து வாங்கணும் என்ஓசி. நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட வாங்க வேண்டாம்னு கணக்கு இருந்துச்சு. அப்போ அது வந்து இயற்கைக்கு விரோதமாக இருக்குல்ல, பெண்கள் ஆண் பெண் சம்பந்தம். இதை மாதிரியான டிரான்ஸ்பரன்சி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. முக்கியமான விஷயம், இது வழிபாட்டு உரிமையில் தலையிடலை, மதத்தில் தலையிடலை, சொத்து நிர்வாகத்தில் மட்டும்தான் நிற்குது. அதனால தான் இஸ்லாமியர் அல்லாதவரும் போட்டு நிற்கிறாங்க. சொத்து நிர்வாகங்கிறது ஒரு பாடி, கவர்னிங் பாடி மட்டும்தான். அதில் மதத்துக்குள்ளே எந்த வேலையுமே கிடையாது. அதே தான் அறநிலைத்துறைக்கும். ஆனால் அறநிலைத்துறையில் வந்து மதத்துலையும் தலையிடுறாங்கிறத நம்ம அடிஷனலாக பார்த்துக்கணும். சார் இதில் ஒரு துணைக்கல்வி, இப்போ டெல்லியில் வந்து லுட்டியன்ஸ் லேண்டுன்னு சொல்லி அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 2013 டைமில் எப்படி அதை வந்து ஒரு வக்ஃப் போர்டுக்குன்னு ஒரு 213 சொத்துக்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஸோ இதுவே ஒரு இண்டிவிஜுவல் சாதாரண நீங்கள் அதாவது எல்லா வக்ஃபு போர்டுமே அநீதியாக சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதில் ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து நியாயம் அநியாயம் இருக்குங்கிற நீங்கள் மேலே போகணும். இப்போ முன்னாடி வந்து விசாரணைக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தபோது இப்போ வந்து விசாரணைக்கான வாய்ப்பு வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. தவிர இதில் வந்து எல்லாம் டெல்லியில் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுக்க விடாமல் பார்க்கணும். 10 லேண்ட் இருக்கலாம், 15 லேண்ட் இருக்கலாம், 20 லேண்ட் இருக்கலாம், 50 ஏக்கர் இருக்கலாம். அது எப்படி எடுக்கணும்? ஹுமாயூனுடைய கல்லறை அது வந்து வக்ஃபு போர்டில் இருக்குன்றாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஹுமாயூனுடைய கல்லறைலாம் வந்து தொழில் துறைக்கு போக வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு புரியுங்களா. நமக்கு வந்து நம்ம மகாபலிபுரத்தில் வந்து அனந்த சேன பெருமாள் இருக்கார், வந்து ஸ்தலசேன பெருமாள் இருக்கிறார். ஸ்தலசேன பெருமாள் வந்து ஹிந்து கோயில் தான், ஆனால் அது வந்து தொழில் துறையிட்ட இருக்குது.
ஏன்னா அது ரொம்ப பிராச்சீனமான பழைய கோயில் அப்படிங்கிறனால தொழில்துறை. அப்போ வந்து அதை மாதிரி வந்து ஒரு பழையது அப்படிங்கிற வரலாற்று நினைவு நமக்கு இருக்கணும். நமக்கு வந்து நம்மளை ஆண்டவர்கள் யார் என்னங்க நமக்கு தெரியணுங்கிறக்கா அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து வக்ஃப் லேண்டுன்றாங்க. இதை மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்று கர்நாடகாவில் ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி யூபியில் நான் சொன்னேன், கேரளாவில் கிறிஸ்தவர்களுடைய கிராமமே போயிருக்குன்றாங்க. இது மாதிரி பல டிஸ்பியூட் இருக்குது. எது நம்ம வந்து எல்லாமே வக்ஃபு ஆட்டையை போட்டுச்சுங்கிற இடத்துக்கு போகல. நான் புரியுங்களா, நான் சொல்கிறது டிரான்ஸ்பரன்சிக்கான ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்குன்ற அவ்வளோதான். சார் வணக்கம் சார். ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு அரசியல் வரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் வரலை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நீங்கள் தான் சார். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை ஏடிஎம்கே அவங்களோட அலையன்ஸ், அப்புறம் அண்ணாமலை வந்து அவர் அவரோட பேட்டி வச்சு அவரோட பதவி மாறலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நீங்கள் தான். ரெண்டுலேயுமே அந்த டிசிஷன் வர வரைக்கும் உங்களை வந்து கடுமையாக அந்தந்த பார்ட்டிஸ் ஆடி இருக்காங்க. ரஜினி சாரோட ரசிகர்கள் சாடினாங்க. அப்போது இப்போ பார்த்தா பிஜேபி ஆளுங்களே கூட அவங்க வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பண்ணுறது பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நமக்கு அதில் வந்து ஒன்றும் கருத்து கிடையாதுங்க. அதெல்லாம் கருத்து சொல்லிட்டு நம்ம போகிறோம். நம்ம வந்து ஒரு செய்தியாளர். நிறைய பிரச்சனை எங்கே நடக்குன்னு, செய்தியாளர்கள் எல்லாருமே ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறாங்க அல்லது வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போ கட்சி சாராத ஒரு செய்தியாளர் அப்படிங்கிறதையோ ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இல்லாத செய்தியாளர்களோ நம்ப முடியல. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ முதல்ல இவங்க வந்து பெட்டி தந்தி டிவியில் நான் ரிசைன் பண்ண காலத்துலேருந்து பெட்டி தான். நேற்று எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, ஒரு பெட்டி கூட வீட்டுக்கு வர மாட்டேது, எங்கெங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற எங்கள் வீட்டம்மா. அது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பெட்டி தான். அதில் வந்து என்ன சொன்னாங்க, என்னை அங்கே தந்தி டிவியில் என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க, பெட்டி வாங்கினது கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான், பார்த்துருக்கோம். 6 வருஷமாக ஓடிடுச்சு முடிஞ்சிடும். அவன் வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ பெரிய உறவுகள் மெயின்டைன் பண்ணுறோம். தந்தி டிவியில் பல விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், போகிறோம். அவங்கள்ட்ட நல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் நல்ல தொடர்பில் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க தினமலர்லேருந்து வந்தேன். தினமலர் வந்து நம்முடைய ஆண்டு விழாக்கு எவ்ரி இயர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, விளம்பரம் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணிக்கிறோம். எவ்ரி இயர் நம்ம போடுவோம். இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ஆக்டிவிஸ்டாக. நான் வந்து ரஜினி சாருடைய பெரிய ரசிகர், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் வந்து ரஜினி சாரை ரசிகராக இருக்கேனா இல்லையாங்க, நான் செய்தியாக நான் பார்க்குறேன். அப்போ நான் இதுலேருந்து எனக்கு என்ன செய்தி கிடைக்குதோ அதை நான் வெளியே சொன்னேன், அவ்வளோதான். அப்போ வந்து செய்தியை தான் நான் கொண்டு வரேன் மக்கள்கிட்ட. அவங்க வந்து நான் சொன்னனால ஏதோ அவர் வரமாட்டேங்கிற மாதிரி கிளப்பி விட்றாங்க. அது வாய்ப்பே இல்லை. ரஜினி சாருக்கு வந்து 600 பேராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நாட் லெஸ் நம்பர். நான் வந்து 600 பேராவது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் அந்த 600ல் நானும் இருந்திருப்பேன். அவ்வளோ பேர்ட்ட அன்டிஸ்கஸ் பண்ண யார் சொல்லி அது மாறிச்சு அப்படிங்கிற எந்த பாயிண்டில் அது வந்து மெல்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஸ்மெல் பண்ணேன், அண்ணன் வந்து முடிவை மாற்ற போகிறாருன்னு நான் வந்து அதில் முதல்ல சொன்னேன். எனக்கு வந்து அதில் எந்த குழப்பம் இல்லை. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்ற போகிறவங்கிறதுக்கு வந்து அதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எப்போ ஏதாவது சொல்லணும் கணக்கு இல்லை. எனக்கு வந்து செய்தி ரொம்ப முன்னாடியே தெரியலாம், சரிங்களா. ஆனால் அது எப்போ சொல்லணுங்கிற ஒரு கணக்கும் இருக்குது. எல்லாத்தையும் இதுக்கு போட்டுருக்கு. நம்ம வந்து நீங்கள் பிஹெச்சியில் பாடமே பார்த்துருப்பீங்க. நாம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும், எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதில்லை. இது உங்களுக்கு 3 பேருக்குமே அந்த பாடம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு நான் பாடம் சொன்னால் அப்போ நான் செய்யணும்ல. எனக்கு சில உண்மை தெரியுங்கனால நான் டேபிளில் போய் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, சரிங்களா. நான் மெனுவில் என்ன வைக்கணும்னு அதுதான். ஏன்னா இதை தாண்டி 100 சமைக்க முடியுமா இருக்கும். ஆனால் மெனுவில் என்ன இருக்குதோ அதுதான் சமையல், அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன சொல்லலாம், இவ்வளோ சொல்லலாம், அவ்வளோ. ஏன்னா அதுக்கு இப்போ 100 விஷயங்கள் மாறலாம். நான் வந்து அண்ணாமலை இருக்கிறாரா மாறுறாராங்கிற இடத்துக்குள்ள போல, நம்ம சொன்னால் அந்த செய்தி சரியாக வரணுங்கிற இடத்துக்கு போகிறேன், சரிங்களா. இப்போ நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னே சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரிங்களா. எந்த சங்கி 2019 திமுக கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுவார்? எந்த சங்கி 2021 திரும்ப திமுக கூட்டணி ஜெயிக்க போகுது? எந்த சங்கி வந்து 2024 திமுக கூட்டணி? 5 தொகுதி நம்ம வந்து கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். 5 தொகுதியில் கடுமையான போட்டி இருந்துச்சு. நம்ம அண்ணாமலை ஜெயிப்பார்னா சொன்னோமா? ஒரு உள்ளே கடுமையான போட்டி ஏற்படுத்துவார்னு நினச்சோம். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மும்முனை போட்டு இருந்துச்சு. நான் களத்துக்கு வேறு போய் பார்த்தேன். ஆனால் நம்ம வந்து எங்கேயாவது ஒருத்தர் இப்போ சங்கினா ஒரு ஆதரவாக ஒன்று சொல்லியிருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் நிறைய இருக்கலாம், அது ஓட்டு போடும்போது, சரிங்களா. ஆனால் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம சொன்னோம், சரியாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ நம்ம கருத்து கணிப்புகளுக்கு ஏன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது பொது வெளியில்? அப்போ நம்ம வந்து அதுதான் நடக்குது, அதுதான் அன்பேஸ்டாக இருக்குங்கிற பார்க்குறோம். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குன்னு முதல்ல நம்ம தான் சொன்னோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்தியா டுடே வந்து 100 பேர் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு நான் பார்த்து கருத்து கணிப்பாக ஒரு நம்பரில் வந்து ஒரு பெரிய நம்பர் வந்து நிற்கிது, கிட்டத்தட்ட 20 வந்து நிற்கிது. அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு இணையாக வந்து நிற்கிதுங்கிறத நம்ம தான் முதல் முறை சொன்னோம். அதுக்கு முன்னாடி யாரும் எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து விஜய் ஆதரவாளர்னா அதை விஜயை நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து வேலை. அதோடு நம்ம நிமிட் பண்ணிடுவோம். அதை வந்து யாரோ கேலி பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, பொட்டி வாங்கிட்டேன்றாங்க, பிஜேபி ஆதரவாளர் விமர்சனம். எனக்கு என்ன கெட்டுச்சு? எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. அப்போயாவது காமன் மேன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சரி பாண்டே வந்து நல்ல மனுஷன் தான் போல அப்படின்னு. திமுக கூட்டத்துக்கும் போகிறான், விடுதலை சிறுத்தைகள் கூட்டத்துக்கு போகிறான், நாம் தமிழர் கூட்டத்துக்கும் போகிறான், பிஜேபி கூட்டத்துக்கும் போகிறான். அப்போ உண்மையிலே நியூட்ரல் தான் போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் பேர் வச்சிருக்கிறவங்க திமுக கூட்டத்துக்கு போய் ஓட்டு கேட்குறாங்க, எதிர வந்து கண்ணாபின்னான்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இவன் அவன் சங்கி, இவன் மங்கின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு நான் போனேன். நான் எல்லா இடத்துக்கும் போனால் வாழ்த்து சொல்லுவேன், சந்தோஷப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாகட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாகட்டும், திரு அண்ணாமலை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஐ வாண்ட் டு லிமிட் மைசெல்ஃப் வித் ஜேர்னலிஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இப்போ நாம் சொன்னது நடந்ததா இல்லையாங்கிற கேள்வி இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் தலைவருக்கான போட்டியில் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்.
இவ்வளோதான். இப்போ பிரேக் நியூஸ் போட்டுருக்குறாங்க. இதைத்தானே நம்ம சொன்னோம். அண்ணாமலை மாற்றப்பட போகிறாருன்னு சொல்லலை. அண்ணாமலை நான் சொல்லி மாற்றப்படலை. அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு நமக்கு நல்லா எல்லா தகவலும் தெரியுது. அதுதான் அறிவு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ எனக்கு ஏன்ட்ட ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க வந்து என் மேலே வேற நம்பிக்கையில் என்கிட்ட பேசியிருக்கலாம் சில பேர். அப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அப்போ வந்து இவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, ஒரு கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நான் வந்து எதையுமே ஆஃப் த ரெக்கார்டாக வைக்கல, எல்லாமே ஆன் ரெக்கார்டு தான் வைக்கிறேன். எப்போ அப்படிங்கிறதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வைக்கிறேன். அதுக்கு வந்து காலம் கருதி நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்குது. அப்போ இது மாற்றப்படுவார்னு நமக்கு தெரியுது. அது வந்து நம்ம வந்து அது மாற்றப்படான்னு சொன்னோம். அதுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், இவர் ரிசைன் பண்ணலை, அவங்க டெர்மினேட் பண்ணலை. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்குது. சுமூகமாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. எல்லாருமே 3 தரப்பும் விட்டு கொடுத்து போகுது. 2 தரப்பு தான் ஆக்சுவலாக, 3 தரப்பும் விட்டு கொடுத்து போகுது. என்ன, திரு அண்ணாமலையும் தன்னுடைய தரப்பில் எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அகில இந்திய தலைமை ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம அவர் இருந்தால் நம்ம வெளியில் பேசுறதுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஜென்மத்திலையும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்போ கூட்டணி வைக்கும்போது கேட்பாங்க, சார் என்ன ஜென்மம் என்ன சார்னு கேட்பாங்க. அப்போ வந்து சரி நம்ம வந்து அவர் தாங்க பிரச்சனை சொல்லி ஒரு சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ. அப்போ 3 பேர் ஒரு ஜென்டில்மேன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அக்ரிமெண்ட்டில் வந்து இது செஞ்சிருக்காங்களே தவிர அவர் நீக்குள்ள உலகில் மற்றவங்க விமர்சிக்கிற பற்றி நம்ம கொண்டும் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஒரு பேட்டி நம்ம எப்பயுமே சரியாக இருந்திருக்கோங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம். சார், இப்போ அது தொடர்ச்சியாகவே நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதே விமான நிலையத்தில் அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயா, நான் டெல்லிக்கு போக மாட்டேன், நான் இந்த மண்ணிலே தான் இருப்பேன், இதனுடைய மண், நான் போனால் ஒரே நாளில் நான் திரும்பி வந்துடுவேன், என்னங்க அனுப்பாதீங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ லாஸ்ட் சான்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து நான் சொல்லிட்டு திரும்ப நம்ம பிஜேபி காரர்கிட்ட 2 வாங்கி கட்டிக்கிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம சொன்னவர் நடக்குதானுங்கிற பார்ப்போம். நம்ம திரு அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் அவர் என்ன மேலிடத்தில் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டவர், எனக்கு தெரிஞ்ச தகவல்களில், நான் வந்து எந்த போஸ்ட்டுக்கும் போகல, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி, சென்ட்ரல் மினிஸ்டர் 2 ஆஃபரும் இன்னமும் இருக்குது. அது வந்து அது காலி பண்ணப்படலை. இவர் நான் மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் மாட்டு என்னுடைய விவசாயம் பார்த்து இங்கே ஊரில் இருக்கிறேன், நான் கட்சிக்காரனாக இருக்கிறேன், எவ்வளோ காரம் இருக்கிறேன். இப்போ திரு எச் ராஜா இருக்கிறார், அவர் எந்த கீ போஸ்ட்லேயும் இல்லை. திரு இலகணேசன் கவர்னர் ஆரோக்கியம் இங்கே இருந்தார், எந்த கீ போஸ்ட்லையும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார், திருமதி தமிழிசை இருக்கிறாங்க, எல்லாம் எந்த கீ போஸ்ட். வானதி வந்து அகில இந்திய அளவில் மாநில தலைவர் இருக்காங்க. இப்போ நான் சொல்ல டாக்டர் தமிழிசையோ திரு பொன்னாரோ திரு எச் ராஜ் எந்த கீ போஸ்ட்லையும் இல்லை. சரிங்களா? அவங்க ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவங்க மூத்த தலைவர், அவங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் குறைக்க முடியாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை மாதிரி நானும் இருந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய இதை பாருங்கள், நீங்கள் கட்சி எப்பப்பெல்லாம் வேணுமோ என்னை பயன்படுத்திக்கலாம், நான் காத்திருக்கேங்கிறது தான் இவர் கொடுத்துருக்கிற ஆஃபர். அவங்க வந்து 2ல் ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று வரணும்னு. எங்கே எது மெல்ட் ஆகும் நமக்கு தெரியாது. அப்போ மேலிடம் இது விரும்புது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம், தேவேந்திர ஃபட்னாவிஸை வந்து துணை முதலமைச்சருக்கு சொல்லி சொன்னாங்க ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட்டில். அவர் ரொம்ப தயங்கினார், நல்லா இருக்காது, எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் வந்து சிஎம்மாக இருந்தவன், என்னை எது நீங்கள் துணை முதலமைச்சராக சொல்கிறீங்க, அதுவும் வந்து உள்ளே கம்மியான சீட் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் போய் இருக்க சொல்கிறீங்க, அது வேண்டாம். அப்போ ஆல் இண்டியா பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட எப்பா நான் சொல்கிறேன்லப்பா நீ செய்ப்பா அப்படின்னு ஒரு வீட்டோ கார்டு எடுத்து சொல்லிச்சு. செஞ்சாங்க, போனாங்க, எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவர் முதலமைச்சராகவே உட்காந்துருக்கிறார். அப்போ வந்து கட்சிங்கிறது ரொம்ப பெருசு, ஆர்கனைசேஷனுங்கிறது வந்து ஒரு அதில் பல கணக்குகள் இருக்கும், நமக்கு புரியாத கணக்கு. அன்னைக்கு வந்து தேவேந்திர ஃபட்னவிஸை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குனது ஒரு மாற்று கம்மி மாதிரி தெரியும். முதலமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு. இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி பிஜேபி கோல்டு. அப்போ திருப்பி பிஜேபிக்குள்ளே ஒரு குட்டிக்கால்ட்டாக வந்திருக்கும், நான் துணை முதலமைச்சராக இருந்தேன், எனக்கு திரும்ப முதலமைச்சர் வாய்ப்பு கூட நடத்து வருவார். அப்போ இவரே துணை முதலமைச்சர் ஆக்கும்போது இன்னொரு போட்டி அங்கே உருவாகாமல் தடுக்கப்படுது. அப்போ ஆல் இண்டியா பார்ட்டி வந்து we should not underestimate the intelligence of Mr. Amit Shah. அவ்வளோதான் பாயிண்ட். அவருக்கு வந்து இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கு, பெரிய ராஜதந்திரி சாணக்கியன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த விஷயத்தில் வந்து இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு. அவர் தமிழ்நாடு அரசியல் வேறு, தமிழ்நாடு அவங்களுக்குலாம் தெரியாது நிறைய சொல்கிறாங்க. அப்போ அஸ்ஸாம் தெரியுமா, நார்த் ஈஸ்ட் தெரியுமா, ஜம்மு காஷ்மீர் தெரியுமா, எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ராஜேந்திர அரசியலை கொண்டு வந்துருக்குறாங்க. கேரளாவில் ஒரு எம்பி வந்துருச்சே, கர்நாடகா ஆட்சியில் இருந்தாங்களே, புதுச்சேரியில் தம் கூட்டணி ஆட்சி இருக்குது, அப்போ தென் மாநிலங்களில் இருக்கவே முடியாது, இவ்வளோ உதாரணங்கள் வந்துருச்சு. அப்போ நிதானமாக மெதுவாக தொலைநோக்கு பார்வையோடு காய் நகர்த்துறார், லாங் டேர்ம். அவங்களுக்கு வந்து அண்ணாமலை மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்காது, அதில் யாருக்கும் குழப்பம் இல்லை. லெட் அஸ் பி வெரி கிளியர், இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓய்வு, ஒரு சின்ன கேப், அவ்வளோதான். அது ஓய்வுனா ரிட்டையர்மெண்ட்டோ டிஸ்மிஸோ டெர்மினேஷனோ ரெசிக்னேஷனோ கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ நான் அறிஞ்ச வகையில் அவர் மத்திய அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்கிறாரு, பார்ட்டி ஆல் இண்டியா போஸ்ட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றார். இது வந்து அவருக்கு ரெண்டுமே அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. பட் மேலிடம் வந்து எப்படி அதை கம்பல் பண்ணுங்கிற நம்ம பார்க்கணும். அவர் நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படியுமே இது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஹார்ட்லி ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே திரும்ப மாறும். திரும்ப அண்ணாமலை வருவாரா அதெல்லாம் நான் சொல்ல, இந்த 2 வருஷத்துக்குள்ளே திரும்ப மாறும். இது வந்து ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து சில விஷயங்களுக்காக ஒன்று கொண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து அது எல்லா அந்த மெச்சூரிட்டி வந்து அண்ணாமலைக்கு தெரியும். அண்ட் என்னுடைய நாலேஜில் திரு அண்ணாமலைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட.
ஸோ அவருக்கு எந்த சர்ப்ரைஸுமே இல்லை, புரியுங்களா? நான் எப்படி பாதி தான் சொன்னேனோ அதை மாதிரி அவர் காவாசி தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு நிறையா தெரியும், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும், புரியுங்களா? நான் இப்போ அவருக்கு வந்து இந்த ப்ராசஸில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வேறு யாருக்குமே கொடுக்கப்படாது. திரு அமித்ஷா, திரு ஜேபி நட்டா, திரு சந்தோஷ் 3 பேரும் ஒன்றா உட்காந்து இவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி உட்காரவே மாட்டாங்க. இந்த 3 பேர் சிட்டிங்கே பார்லிமெண்ட் எம்பி லிஸ்ட்டுக்கு கூட உட்கார மாட்டாங்க. அதாவது ஆளாளுக்கு போட்டு லிஸ்ட்டு டிக் போட்டு இது போட்டுருவாங்க. 3 பேரும் உட்காந்து திரு அண்ணாமலைகிட்ட பேசி அவருடைய கருத்தை முழுசு அவர் என்ன சொல்கிறார், போராடம் என்ன சொல்கிறார், நான் வந்து அசம்பிளி எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி ஓட் பண்ணுவாங்க, எப்படி கேஸ்ட் ஓட்டிங் எப்படி இருக்கும், நம்ம அலையன்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லாட்டி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அப்போ எல்லாம் கேட்டிருக்கிறாங்கல்ல, முழுமையாக இவரை உள்வாங்கி இவர்கிட்ட பேசி இவருக்கு புரிய வச்சு அது பெரிய ஒரு கன்விக்ஷன் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற, இது ஒரு கம்பல்சன் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் வந்து அவங்க கூலாக இருக்காங்க, கம்போஸ்டாக இருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு விஷயம் தெரியாதுங்கனால உணர்ச்சிப்பட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எந்த புது பதிவும் ஏற்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆல் இண்டியா வந்து ஏற்கணும்னு சொல்லுது. எது அவர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சார் அதில் ஒரு துணை கேள்வி சார், உங்களோட கணிப்பில் 2026 புரிஞ்சுக்கிறோம், 31 ரிட்டர்ன் வந்து அவர் பிஜேபி தலைவராகவோ இல்லை திரு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. 100 எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாங்க. அவருக்கு அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குங்க. 30 வருஷ கெரியர் அடிச்சடிச்சு போனால் இருக்கு. நான் உள்ளங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, நான் வரமாட்டேங்கன்னு தொப்பம்பட்டியில் போய் உட்கார்ந்தா கூட 30 வருஷ கெரியர் இருக்குது அவருக்கு. ஆக்டிவ் கெரியர் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 40 வயசு தான், 30ங்கிறது அவங்களே 75 சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 35 வருஷம் கேரியர் உங்களுக்கு. நான் சொல்றது ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப நிறையா வந்து இடையில பூரா நிறைய ஸ்பாயில் ஆயிடுச்சு தான் சொன்னால் கூட 30 இயர்ஸ் ஆக்டிவ் பிரைட் கெரியர் அவருக்கு இருக்கு. அண்டு மாநில தலைவராக இருந்தவருக்கு இன்னும் மேலே 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 அப்லிஃப்ட்மெண்ட் தான். சரிங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் என்னவா இருக்கிறாரு, கவர்னரா. போன்ற இலக்கணேஷ் என்னவா இருக்காரு, கவர்னரா. டாக்டர் தமிழிசை இருந்தாங்க, கவர்னரா. நான் சொல்ல இதுவே கம்மின்னு நினைப்பீங்க நீங்கள், இன்னுமே பெருசாக இருக்குண்ணா. இவர் கவர்னருக்கு போக போகிறல, இவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பார், பார்ட்டி லீடராக இருப்பார், நிறையா இருப்பார். அண்ட் நல்லா திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும், திரு அத்வானி, திரு வெங்கையா நாயுடு, திரு ராஜ்நாத் சிங், இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பார்ட்டி கிரைசிஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் திரும்பி தலைவராக வந்துடுவாங்க. அவங்க ஒரு தடவை 2 தடவை அகில இந்திய தலைவராக இருந்ததில்ல, 3 தடவை 4 தடவை 5 தடவை. நீங்கள் வந்து இந்த நேஷனல் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு பிஜேபி பாருங்கள், அத்வானி பேர் 4-5 தடவை இருக்கும், வெங்கையா நாயுடு பேர் 4-5 தடவை இருக்கும், ராஜ்நாத் சிங் பேர் 4-5 தடவை இருக்கும். அது எப்பயுமே இந்த ஒரு டேர்ம் 2 டேர்ம்ல இருக்காது, சம்பந்தம்லாம் எப்பப்பெல்லாம் கிரைசிஸ் இருக்கோ போட்டுருவாங்க. அதை மாதிரி திரு அண்ணாமலையோட நேம் இருக்கும். அவனுக்கு எப்போ தேவையோ 2 டேர்ம் அட்டஸ்ட் வச்சு. இப்போ இருந்ததே ஒரு டேர்ம் தான், அதுவும் அவர் டேர்ம் இல்லை, புரியுங்களா? அதுவும் திரு எல்முருகனுடைய பாக்கி டேர்ம். அதனால அவர் திரும்ப எப்போனாலும் வர வாய்ப்பு இருக்குது. 36 பிஜேபி ஆட்சி, அதில் நான் ஒரு வரி கூட மாற்றலை. அப்போ யார் இருப்பா இல்லைங்கிறதுலாம் அப்புறம். அதற்கு முன்னாடி இருப்பாரா, ஒரு வருஷம் முன்னாடி இருப்பா, 31லேருந்து 36 5 வருஷம் இருப்பாரா, அதுக்கு முன்னாடி வந்துடும் 31 கொண்டருக்கு வருவாரா, இல்லாட்டி திருப்பி இன்னொரு 3 வருஷம் பார்ப்பாரா பிரித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம வந்து வெறும் யூகம் சொல்ல இல்லை. திரு அண்ணாமலை மீண்டும் மாநிலத்திற்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன, 100 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 100% சான்ஸ் மட்டும் இல்லை, 100 சாய்ஸஸ் இருக்குது. இன்னும் 100 முறை நடக்கலாம். அது வந்து ஒரு தடவை 2 தடவைங்கிறதே இல்லை, எனி டைம் இட் மே ஹேப்பன். நான் இது வந்து இது ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா அது வந்து மற்றெல்லாம் புரிஞ்சிடும். சார், இப்போ திரு நரேந்திர மோடி இப்போ வக்ஃப் பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த என்ஆர்சி அது இன்னும் பெண்டிங் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 75 வயசு, அது செப்டம்பரில் மேபி மோடி வந்து ரிட்டையர் ஆகலாம். ஸோ வேறு பிஎம் கேண்டிடேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரி ஒரு காசிப் இருக்குது. அது உண்மையாக இல்லையா தெரியல. 2 கேள்வி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒன்று என்ஆர்சி, இன்னொன்று வந்து மோடியோட ரிட்டையர்மெண்ட்டு. என்ஆர்சி எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை, அது அவசரப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து குறிவிக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துரும். இப்போ தான் வந்து நீங்கள் வந்து வக்ஃபு கொண்டு வந்துருக்கிறீங்க, பின்னாடியே கொண்டு வந்தால் கட்டாயம். ஆக்சுவலாக வந்து என்ஆர்சிக்கான நீடு இருக்குது, சரிங்களா? அதை சிஏ கொண்டு வந்ததுலாம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வேறு மாதிரி. என்ஆர்சிக்கான தேவை என்ன இருக்குன்னா, முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில் வந்து ஒரு 8 பேர் வந்து பங்களாதேஷ் உட்காந்துருக்குறாங்க. திருப்பூரில் மட்டும்தான் இருந்தாங்க, கடலூர் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. சென்னையில் 1000 பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க. தமிழ்நாடு வரைக்கும், அதாவது சதன் டெட் எண்டுக்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே அஸ்ஸாமில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, பீகாரில், உத்தரப்பிரதேசில், அப்படி நார்த்தில் எவ்வளோ பேர் இருப்பான்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த வித்தியாசமே தெரியாது, ஒரு ஆள் யாருன்னே தெரியாது. வந்து பங்களாதேஷியா வெஸ்ட் பெங்கால்காரா, ரெண்டுமே வித்தியாசம் தெரியாது. நம்மளால் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருவோம், முடிஞ்சு வச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த வித்தியாசம், கலர் ஸ்கின் டிஃப்ரென்ஸ் கூட இருக்காதாங்க, புரியுங்களா? அப்போ பங்களாதேஷ்காரங்க நேற்று 8 பேர் கைது செய்யப்பட்டுருக்காங்க கடலூர்கிட்ட, பூனகிரின்னு நினைக்கிறேன், ஃபேம் நாட்டுறாங்க. இதை மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க டெய்லி ஒரு 5-6 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த என்ஆர்சி இருந்தால் தான் இது சரியாக இருக்கும். அப்போ தான் வெளிநாட்டுக்கு நாளைக்கு டெமோகிராஃபியே மாறி போயிடும்.
ஒரு பிரச்சனை பாருங்கள், இவர் வந்தார், ஒரு 3 மாதம் இருந்தார், அதுக்குள்ளே கைது பண்ணார், தூக்கி அனுப்பி விட்றாங்க. திரும்ப ஒருத்தர் 4 வருஷம் இருந்தார்னு வச்சுக்கோங்க, இடையில லவ் பண்ணிடுவார், லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணால் ஒய்ஃப் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? பெரிய டெமோகிராஃபி சேஞ்சே வந்து பெருசாக வந்து சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது. அதனால் கட்டாயம் பண்ணுவாங்க, நிதானமாக மெதுவாக, எந்த குழப்பம்லாம். எப்படி வந்து ராமர்கள் கட்டுறதுக்கு நீதிமன்றத்துடைய சம்மதத்தோட நிதானமாக, எந்த பகைமையும் இல்லாமல், எந்த வெறுப்பும் இல்லாமல், ஒற்றுமையாக ஒன்று பண்ணால் இந்த சட்டத்திட்டங்களின்படி பண்ணாங்களோ அதை மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. என்ஆர்சி வரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ரிட்டையர்மெண்ட்டை அவர் தான் தீர்மானிக்க முடியும். அவர் வந்து ஒரு பீஷ்ம பிதாமா. அதனால் பீஷ்மருடைய காலம் என்னைக்குங்கிறது பீஷ்மர் தான் முடிவுனார், வேறு யாரும் கிடையாது. அவர் கையில் தான் இருக்குது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. வேறு ஏதாவது வந்து ஒரு அவர் மனசில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா இருக்கலாமே தவிர, அவரை தவிர வேறு யார் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் கம்பல் பண்ணிச்சு, ஆர்எஸ்எஸ் உடைய முழுமையான எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் மோடி. ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் கண்முறை நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கார். அப்போ அவர் எதுக்கு அவர் இன்னொருத்தரை போய் தேடணும்? அப்போ அவருக்கு வந்து இல்லை என்னால் டிசிஷன் எடுக்க முடியல, எனக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவர் எடுத்தாருன்னு அதை இன்றைக்கி மாற்றுவாங்க. அது வரைக்கும் மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சார், இன்னொரு கேள்வி. இப்போ அண்ணாமலை சார் வந்து இப்போ ஒரு நிறைய படிப்பு எல்லா விதமான திறமைகளும் இருந்து கூட விஜய் ஒரு செலிபிரிட்டி, அது அந்த மாதிரி ஒரு பாப்புலர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதா? ஸோ தமிழக பாஜக தலைமை கூட அந்த மாதிரி தான் யோசிச்சு இப்போ அண்ணாமலை தற்காலிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட். எப்பயுமே குவாலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும். நிறைய இடையில வந்து விஷயங்கள் வரும், ஆனால் புது பிராண்ட் வரும், புது ப்ராடக்ட் வரும், புது ப்ரொமோஷன் இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டிங்கிறது அப்படியே நிரந்தரமாக நிற்கும். இளையராஜாவுக்கு பிறகு நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் 1 2 கிடையாது, இப்போ 100 பேர். அப்போ இளையராஜாவுடைய காலம் அப்படிங்கிற மாதிரியே தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்போ ஏஆர் ரஹ்மான் காலம் வந்துச்சு, அனிருத் காலம் வருது, அப்புறம் ஜிவி பிரகாஷ் வருது, அப்புறம் நிறையா புதுசாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க கொடுக்குற. இன்றைக்கும் நிற்கிறார் இளையராஜா. சரிங்களா? ஒரு சிம்பனி பண்ணும்போது இந்தியாவில் யாராலையும் அந்த கணக்கை கூட புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல சிம்பனியை என்னன்னு பண்ண முடியும்? சிம்பனியில் நான் என்ன பண்ணுறேங்கிற விட்டுருங்க, சிம்பனினா என்னன்னு தெரியிருக்கே புரிய வச்சுக்கணும். நம்ம யாருக்கும் அது தெரியல. அது வந்து கர்நாடக சங்கீதம் மாதிரியா, இந்துஸ்தான் மாதிரியா? அவர் ஏதோ கணக்கெலாம் சொல்கிறார். அது வந்து பானா எந்த பா இருக்கணும், சியா டியான் இருக்கணும், இது தப்பி விடான்னு அந்த நம்முடைய இலக்கண நூல்களில், நம்ம கவிதை நூல்களுக்கு வந்து எப்படி ஒரு இலக்கணம் வச்சுருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இன்றைக்கி நிற்கிறார் 80+. சரிங்களா? இந்த பக்கம் ராஜ்யசபா எம்பி, அந்த பக்கம் சிம்பனி, இந்த பக்கம் சினிமாக்கள் இருக்கும். ஸோ அவருக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களாம் எங்கன்னு பார்க்கணும். அவர் இளையராஜா காலம் வந்து எம்எஸ்வி மாதிரி முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு போயிட்டு இளையராஜா முடிஞ்சு அடுத்து அப்படின்னு இன்றைக்கும் படம் பண்ணிட்டு இருக்கிறார். நேற்று வரைக்கும் ஒரு டைரக்டர் என்ன சொன்னார், ஆனால் ஒரு படம் பண்ணுறானே, நம்ம வந்து இளையராஜா தானே மியூசிக் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கும் படம் பண்ணக்கூடாது. அப்போ எப்பயுமே டேலண்ட் வந்து அது லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கும். நிறைய பேர் இடையில வருவாங்க போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் இப்போ வந்து அண்ணாமலை பற்றி சொல்ல, விஜய் பற்றி சொல்ல, சரிங்களா? நான் சொல்கிறது வந்து டேலண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ திரு அண்ணாமலையோ திரு விஜயோ எது நாலேஜபிளாக இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும், யாராலும் தடுக்க முடியாது. திரு மோடிக்கு வந்து வராத எதிர்ப்பு இன்னொரு அரசியல் தலைவர் வந்துருமா? செல்வி ஜெயலலிதாவுக்கு வராத ஒரு விமர்சனம் இன்னொரு தலைவருக்கு வந்துருமா? பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளோ முடியும், அந்த பெண்ணுங்கிறனாலேயே இறங்கி அடிச்சு பிலோ த பெல்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் வந்து அவங்கள பேசி அசிங்கப்படுத்தி சொல்லாத வார்த்தைகள் கிடையாது. அப்படி இன்னொரு பெண்ணை பார்த்து சொல்ல முடியாது. அவ்வளவு நடந்து அந்த அம்மா இருந்து நின்று ஜெயிச்சு காட்டிட்டு போனாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. சரிங்களா? அதுதான். அப்போ நம்ம வந்து ஒரு தெளிவு இருந்துச்சு, நிதானம் இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் பார்க்க. நீங்கள் வந்து திரு சீமானுக்கு எந்த வெளிச்சம் கொடுப்பீங்க? அவர் ஒரு சினிமா டைரக்டர் தான், ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமாக்காரராக அறியப்படுறாரு கொடுப்பீங்களா? அப்போ வந்து திறமை உழைப்பு இருந்துச்சுன்னா அது யாருனாலும் வந்து நிற்பாங்க. அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அது போன்ற ஒரு பெரும் திறமை இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதை தாண்டி நிற்கக்கூடிய விஷயம். திரு விஜய்க்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ஓப்பனிங். அது பிரபலங்களுக்கு கட்டாயம் திரு கமல்ஹாசனுக்கும் கிடைத்தது, மறந்துடக்கூடாது. புரியுங்களா? அதற்கப்புறம் எப்படி தக்க வைக்கிறார்கள் தான் அவர் இருக்கு. நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், திரு கமல்ஹாசன், திரு பாக்யராஜ், திரு ராஜேந்தர், திரு சரத்குமார், திரு கார்த்திக், இது மாதிரியான அரசியல் கட்ட தலைவர்களாகவும் இருந்தாங்க இல்லையா? அதை தாண்டிட்டார் விஜய். அதுக்கப்புறம் விஜயகாந்தா எம்ஜிஆரா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ திரு கமல்ஹாசன் அந்த லிஸ்ட் போயிட்டார். இப்போ வந்து அது விஜயகாந்தா நிற்க போகிறாரான்னு பார்க்கணும், இல்லை எம்ஜிஆராக மாற போகிறாமோ, இல்லை ரெண்டுமெல்லாம் போகிறேன். இன்றைக்கி தேதிக்கு இந்த இடத்துக்கு நடந்திருக்காரு. அதுக்கு வந்து என்ன காரணம்? அந்த ஓப்பனிங் வந்து சினிமாவில் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, அது பியூட்டிஃபுல்லாக நிற்கிது. அப்புறம் ஃபினிஷிங் என்னதுங்கிறத நம்ம 2026 மே மாதம் நம்ம பேசுவோம். சார், கரெக்டாக இன்னும் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குது சார். அதிமுக எப்பயுமே அந்த லாஸ்ட் 1 வருஷத்தில் வந்து நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அந்த டைமில் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது. சார், இனிமேலாவது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அதுக்கு வந்து காலம் கணிஞ்சிருக்கு அவங்களுக்கு. 8 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் அமையும். அவங்களுக்கு வந்து திரு அண்ணாமலை போன்ற மாநில தலைவர் இருக்கும்போது எதிர்க்கட்சி யாருன்னா பிஜேபிங்கிற ஒரு பிம்பம் கொடுத்துச்சு. அது பிஜேபியில் வந்து
பல விஷயங்களை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் விஷயத்தை அவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணார். நிறைய விஷயங்கள் அது வந்து முல்லை பெரியார் பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட கச்சத்தீவு வந்து எப்போ கைமாறிச்சுங்கிற பிரச்சனையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பீரியடில் வந்து மாறி டிஎம்கே ஃபைல்ஸ் இது எல்லாமே ஏடிஎம்கே செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அன்னைக்கு ஆப்வியஸாக ஏடிஎம்கே தான் எல்லாம் இருந்திருக்கும். பிஜேபிக்கு ஓட்டும் வந்திருக்காது. பிஜேபிக்கு ஓட்டு கூடனா அண்ணாமலைனால மட்டும் இல்லை, அவர் செஞ்ச அரசியல்னால. அந்த செஞ்ச அரசியலை வந்து செஞ்சிருக்க வேண்டியது ஏடிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே தவற விட்ட வாய்ப்பு நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன். இன்றைக்கி நாம் தமிழருக்கு 8% இருக்குது, விஜய்க்கு 8% வரலாம், ஏடிஎம்கே 8, பிஜேபி 8% இருக்குது, ப்ரூவன். ஸோ இந்த 324 எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போயிருக்கணும் இல்லாட்டா? இந்த 3 கட்சியும் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி வளரல, நாம் தமிழர் இல்லவே இல்லை. 2016 அப்புறம் தானே வர்றாங்க. நாம் தமிழர் இல்லவே இல்லை, விஜய் வரவே இல்லை. இப்போ இந்த 24% எங்கே போயிருக்கணும்? அப்போ ஏடிஎம்கே தவறு விட்ட வாய்ப்பு அவங்க பண்ணாங்க. அவங்க வாய்ப்பை தவற விட்டுட்டு அடுத்த கட்சி மேலே பாயிறது வந்து என்ன நியாயம் தெரியல நமக்கு வந்து. ஸோ இப்போயாவது வந்து ஒரு மாநில தலைவர் மாறி அப்போ வந்து இனிமேலாவது அக்ரெசிவாக செயல்படுறதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களாங்க பார்க்கணும். அப்போயாவது வந்து நான் தான் ஒரிஜினல் கட்சி, நீ போராடாமல் இரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சியை சொன்னால் அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கேடு. உன்னை விட அதிகமாக நான் போராடுறேன்னு சொன்னால் மக்களுக்கு 4 உண்மைகள் தெரியும். அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும், நிர்பந்தத்தின் மூலமாக செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும், ஒரு நியூட்ரலான கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிச்ச சொச்ச காலத்துலையாவது. அது ஏடிஎம்கே செய்யும்னு நினைப்போம், எதிர்பார்ப்போம். நான் பலமுறை வெள்ளத்தின் போது கூட போகல. நான் வந்து பலமுறை திரு ஜெயக்குமார் வந்து அந்த முழங்கால் தண்ணியில் நிற்கல, என்ன பிரச்சனை ஓப்பனாக கேட்டேன். அதற்கு பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி போனார். அதுக்கு கூட வரமாட்டேன். நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு திமுக அரசு செயல்படல, மக்கள்கிட்ட போய் நிற்க வேண்டாமா, எனக்காக கூட வந்து நின்னாங்கிற பிம்பம் வேண்டாமா, அதை கூட அவங்க செய்ய தேங்க, நான் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் என்ன செலவாக போகுது? அது என்ன 10 கோடி செலவாக மாநாடு நடத்த சொல்கிறோம்? மக்களுக்காக நிற்கல, என்ன பிரச்சனை வந்துச்சு? அது ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பெரிய கட்சி. ஸோ அவங்க அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். அதான் எதிர்பார்ப்பு. இல்லாட்டி ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னு திரு கலைஞர் அவர்கள் ரொம்ப முறை சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கும். இப்போ எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு பலவீனப்பட்டு நிற்கும் போது ஆளுங்கட்சிக்கான வந்து ஒரு கட்டற்று போய் நிற்கும். அப்போ அதிமுகவுக்கு அந்த சமூக கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த இபி வந்து ரெகுலரைஸ் பண்ணுற மந்த்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பல ப்ராமிசஸ் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியமாக இருக்கட்டும், டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கிறதா இருக்கட்டும், பால் விலையை குறைக்கிறதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொன்னதே வேறு செஞ்சதே வேறுங்கிற நம்ம கூட பார்க்குறோம். அதை இவங்க தான் எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்க கூட போய் தமிழ்நாட்டில் ஏடிஎம் கட்சிக்காரங்க பூரா உட்காருங்க சொல்லலாம்ல. அரசு ஊழியர்கள் 500 பேர் நிற்கிறாங்க, கட்சிக்காரங்க போய் ஒரு 5000 பேர் நில்லுங்க. அப்போ ஒரு 5500 இன்னும் ஒரு பெருங்கூட்டமாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்ல. ஆதரவு தானே கொடுக்க சொல்கிறீங்க. அப்படி போக்குவரத்து தொழில்கள் போராட்டம் நடத்துகிறேன், அங்கே போய் நில்லுங்க. ஈபொலி போராட்டம் நடத்துகிறேன், அங்கே போய் நில்லுங்க. அப்போ எல்லா பிரச்சனைகளும் போய் மக்களோட போய் நின்னா அவங்களுக்கு தானே லாபம். நான் அந்த லோக்கலில் 4 பேர் நினைக்க மாட்டேன். ஆமாப்பா நம்ம எம்எல்ஏ கூட நின்னார்ப்பா, ஆமாப்பா மாவட்ட தலைவர் நம்ம கூட நின்னார்ப்பா, அந்த சந்தோஷம் தானே போடுவாங்க. அதையும் செய்ய மாட்டேன்றாங்கன்னு தெரியலையே. அது அவங்க செஞ்சால் அவங்களுக்கு நல்லது. சர்வதேச அரசியல் ட்ரம்ப்போட வரி விதிப்புனால இப்போ 27% வந்து இந்தியாவுக்கு மட்டுமே பண்ணியிருக்காங்க. அதுதான் சாஃப்ட் கார்னராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா ட்ரம்ப் வித் அண்டர்ஸ்டாண்டிங் வித் மோடி ரொம்ப இணக்கமாக தான் இருக்கிற மாதிரி தான். இல்லை, திரு ட்ரம்ப் வந்து சில விஷயங்களில் உறுதியாக இருக்கிறாரு. அது வந்து இந்தியாட்டையும் அந்த மாதிரி தான் உறுதியாக இருப்பார். அது வந்து இந்தியா வந்து தன்னுடைய ஓட்டை வந்து மறுபரிசீலனை, நம்ம தன்னுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடமெல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு நிர்பந்தம் தான். அது அந்த எப்படி ராஜதந்திரமாக டீல் பண்ண போகிறோம். ஏன்னா இந்தியாட்ட ரொம்ப சாஃப்டாக இருந்தால் மற்றவங்களாம் சண்டைக்கு வருவாங்க. கனடா வந்து ரிபல் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு, சைனா வந்து பார்த்து சொல்லிடுச்சு. இதை மாதிரி எல்லா நாடுகளும் கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து அது அமெரிக்காவுக்கு பிரச்சனை. ஏன்னா எந்த ஒரு நாடும், உலக நாடு எந்த ஒரு நாடும் இண்டிபெண்டண்டாக இயங்க முடியாது. எந்த நாடும் யாருக்கோ ஒன்றுக்கு ஏதோ நமக்கு வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறோம்னா மற்றவங்க கார்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒருத்தர் டங்ஸ்டன் ஏற்றுமதி பண்ணுவார், ஒருத்தர் காப்பர் ஏற்றுமதி பண்ணுவார். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. உலக நாடு ஒன்று தேவைப்படும் மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொருளாக மட்டும் இல்லை, ரா மெட்டீரியலாகவும். ஸோ வந்து எந்த ஒரு நாடும் இண்டிபெண்ட், அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இண்டிபெண்டாக இயங்க முடியாது. அப்போ எல்லாமே ஒன்றுக்குலாம் இருக்குது. அப்போ என்னுடைய பொருட்களாக நீங்கள் பயங்கரமாக அவர் வரி விதிச்சிருக்கீங்கிற ஒரு சண்டை அவர் எழுப்புறாரு. அந்த நாட்டு தரப்பில் யோசிச்சிங்கன்னா, அமெரிக்கா தரப்பில் யோசிச்சா அது சரி. நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு நட்பு இருக்குது, இந்தியாவுடைய நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்டு வந்து மோடி அவர்கள் பர்சனலாக நல்ல ரேப்போர்ட் வச்சிருக்கனால அவருக்கு ஒரு தர்ம சங்கடம். ஆக்சுவலாக நம்ம வந்து அதனால் 50க்கு 50 போட சொல்லாமல் 50க்கு 25 போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம 50% போட்டு வச்சிருக்கோம் அவங்களுடைய இறக்குமதி. அவர் வந்து நான் 25% போட்டு வச்சிருக்கேன். இன்னமும் கூட்டேன்றார். இப்போ என்ன செய்கிறாங்கிற ஒரு மாற்றி நெகோசியேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும், மோடியே ஒரு பயங்கரமான நெகோசியேட்டர். மோடி வந்து அப்படியே சரிங்க வாங்கிக்கங்கன்னு போகிறது இல்லை. அவர் வந்து பீராஞ்சிருவான்னு சொல்லுவாங்களே ஊரில், அப்படியே வந்து காலமாட்டம் கூட பாலை கறந்துடுவார். 2 எக்ஸ்ட்ரா எடுத்துணும். ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 1 லட்சம் கோடியாக இருந்தது, இன்றைக்கி வந்து ஒரு மாத வருமானம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி எட்டிருச்சு. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 20 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் வந்து வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி வருஷத்துக்கு. எவ்வளோ நியூ ஜெனரேஷன் ஆஃப் டேக்ஸ்ன்னு பாருங்கள். இது வந்து எந்த வலிக்காமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சுமூகமாக கொண்டு வந்து நிற்கிறாங்க.
அது வந்து அதில் வந்து ஒரு பயங்கரமான மாஸ்டர் அவர் வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறதுல ஒரு பெரிய கெட்டிக்காரர். அதே தான் ட்ரம்ப்பும் இவர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டது தான், புரியுதுங்களா? அப்போ இவர் இந்தியா ஃபஸ்ட்டுனாரு, அவர் வந்து யூஎஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ 2 கெட்டிக்காரர்கள் சந்திக்கும் போது அது வந்து கவனிக்கிறதுக்கு சுவாரஸ்யமான விஷயம். அது எப்படி வருதுங்கிற நம்ம பொறுத்து பார்ப்போம். ரைட், நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். நம்ம வந்து இன்னமும் பதில்கள் தேடிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.